ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் அப்ரைசல் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு பர்சன் தன்னோட கெரியரில் சக்ஸஸ் ஆகும்போது அந்த செல்ஃப் அப்ரைசல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியங்க. செல்ஃப் அப்ரைசல்னால் தமிழில் வந்து சுய மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு சின்ன ஸ்டோரியோட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஏழை பையன் வந்து ஒரு ஜாப் தேடி வந்து ஒரு டெலிஃபோன் பூத்து போய் இப்போ வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற லேடி ஃபோன் எடுத்தோடனே கேட்குறாங்க, ஹலோ அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், மேடம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து தோட்ட வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களா, நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றாரு. உடனே நம்ம லேடி சொல்கிறாங்க, இல்லைப்பா இப்போ தான் வந்து ஒரு 2 months முன்னாடி ஒரு பையனை வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்றாரு. அந்த பையன் உடனே சொல்கிறார், இல்லை மேடம் நான் கார்டன் வேலையை தவிர உங்கள் வீட்டு வேலையும் பார்க்குறேன், என்ன சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேடம் சொல்கிறாங்க, இல்லைப்பா இருக்கிற பையனே நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் திரும்பி என்ன சொல்கிறாரு, மேடம் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சேலரியில் 50% கொடுத்தா கூட போதும், ஐம் ரெடி டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லைப்பா இப்போ இருக்க பர்சனே நல்லா வேலை பார்க்குறாரு, ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் இஸ் ஒர்க், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வேகன்சி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. இவரும் வச்சுட்டு அப்போ கிளம்பும்போது அந்த ஃபோன் கடைக்காரர் கேட்குறாரு, என்னப்பா உனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை சார் அப்படின்றாரு. என்னப்பா இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்க, இவ்வளோ இதாக இருக்க, வேணா நான் உன்னை வந்து என் கடையிலே வந்து நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்றாரு. உடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இல்லை சார் அந்த வீட்டில் வேலை பார்க்குற பையனே நான் தான், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணேன், நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களை மதிப்பீடு செய்யுங்க. பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்ம வந்து ஆர்கனைசேஷனில் வந்து அப்ரைசல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதை தான் இந்த செல்ஃப் அப்ரைசல்ன்ற ஒரு விஷயம் தான் உங்கள் லைஃப்பில் மேலே எடுத்துகிட்டு போகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்கனைசேஷனில் என்னோட பாஸ் சரியில்லை, என்னோட மேனேஜர் சரியில்லை, என்னோட சீனியர்ஸ் சரியில்லை, என்னோட ஜூனியர் சரியில்லை, என்னோட கலீக் சரியில்லை அப்படின்னு நிறையா மற்றவங்கள தான் நம்ம குறை சொல்லிகிட்டே போகிறோம். உங்களை நீங்கள் மதிப்பிடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் நிறையாவே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.